இப்போ விஜய்க்கு எப்படி ஒரு துப்பாக்கின்ற படம் வந்ததோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இந்த மதராசின்னு சொல்றாங்க. அமரனுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றணும்னு நினைச்சவர் முருகதாஸ் தான். அதில் வந்து அவர் கூப்பிட்டு இது வரைக்கும் நீங்கள் இல்லாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணணும், உங்கள் பாடி லாங்குவேஜே டோட்டலாக மாறணும், ரொம்ப ஒரு மாதிரி ரக்குடாக நீங்கள் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவர் ஜிம்முக்கெல்லாம் அனுப்பி அவரை ரெடி பண்ணார் முருகதாஸ். எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு மனசு அவருக்கு இருக்கு. என்னன்னா தன்னுடைய சம்பளத்தையும் விட்டு கொடுத்து கடன் பேப்பர்லையும் கையெழுத்து போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறது. 90 கோடி ஒருத்தனுக்கு கடன் இருந்ததுன்னு வைங்களேன், செத்தே போயிடுவான். ஆனாலும் அந்த கடனை வந்து அவர் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நடிச்சு ஒரு பக்கம் கடன் அடைச்சிட்டு அவர் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் கொஞ்ச காலம். இந்த அமரன் படத்தினுடைய 100வது நாள் விழா கலைஞர் அரங்கத்தில் நடந்துச்சு. அங்கே வந்து அவர் கமலஹாசனுக்கு நன்றி சொன்னார். எதுக்கு தெரியுமா சார், இந்த படத்தில் தான் நான் முழுசாக என் சம்பளத்தை வாங்கியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் நான் முழுசாக சம்பளத்தை வாங்கினதே கிடையாது, விட்டு கொடுப்பேன், கடன் வாங்கி கொடுப்பேன், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும், ஆனால் என்னை மரியாதையோடு நடத்துனீங்க. அது அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ரெமோ ஆடியோ லான்ச்சில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அழுதுருப்பாரு. அந்த அழுகைக்கு காரணம் என்ன? ஆளாளுக்கு வந்து அட்வான்ஸை கொடுக்குறாங்க. இவருக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ப்ரொடியூசர் கவுன்சிலில். இதில் சிலர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு பதவியிலையும் இருக்காங்க. அப்போ அவங்களே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்களே ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அங்கே ஒரு இடத்துல இருக்காங்க. பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமா சேர்ந்து தான் இந்த மேடையில் ஒரு அழுது. மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு அந்தணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிவகார்த்திகேயன் சாரோட பர்த்டே, இந்த அமரன் வெற்றிக்கு அப்புறம் 2 படத்துக்கான இந்த அப்டேட் வந்திருக்கு. இப்போ இதில் எந்த படம் வந்து முன்னாடி வரும் சார்? இப்போ மதராசியா இல்லை பராசக்தியா சார்? மதராசி தான் முன்னாடி வரும். பட் பராசக்தி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. ஓகே. மதராசி வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் ஷூட்டிங் இருக்குது. அது அவங்களுக்குள்ளே பேசி எது முன்னாடி எது பின்னாடி பேசிப்பாங்க போல இருக்கு. பட் இப்போதைக்கே ஒரு பராசக்தி ஷூட்டிங்கில் தான் இருக்கார். பராசக்தி வந்து 2026 ஏப்ரல் கொண்டு வர மாதிரி, ஜனவரி 14 கொண்டு வர மாதிரி முதல்ல ஒரு பிளான் இருந்துச்சு. ஓகே. பட் சிவகார்த்திகேயன் அதை முன்னாடி ப்ரீபோன் பண்ணுங்க, ஏன்னா அன்னைக்கு வந்து விஜய் படம் வருது, ஸோ அதனால் வந்து அதோட மோத வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவங்க முன்னாடி வந்துடுவாங்க. பட் இருந்தாலும் எப்போவோ ஆரம்பித்த படமாச்சு மதராசி. ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்ச நாள் தான், கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் தான் இவர் டேட்டு பாக்கி இருக்கு போடுறது. அது பண்ணிட்டாருன்னா ஈஸியாக கொண்டு வந்துடுவார். பாக்கி எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்குல்ல. பட் கரெக்டாக தெரியல, இப்போ எந்த ரிலீஸையுமே நம்ம முடிவு எடுக்கிறது இல்லை, ஓடிடி நிறுவனங்கள் தான் எடுக்குது. அவங்க சொல்லி இந்த டேட்டில் வாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வராங்க. அப்படி தான். ஸோ இப்போ இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக வருதுன்னு சொல்கிறாங்க சார் மதராசி. இப்போ விஜய்க்கு எப்படி ஒரு துப்பாக்கின்ற படம் வந்ததோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இந்த மதராசின்னு சொல்கிறாங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம அதுதான் சொன்னோம். ஆக்சுவலாக வந்து அதுக்கப்புறம் தான் அமரன் வந்துச்சு. இவங்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் அமரனுக்கு போயிட்டு அமரன் முதல்ல வந்துருச்சு. அமரனுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றணும்னு நினச்சவர் முருகதாஸ் தான். அதில் வந்து அவர் கூப்பிட்டு இது வரைக்கும் நீங்கள் இல்லாத ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணணும், உங்கள் பாடி லாங்குவேஜே டோட்டலாக மாறணும், ரொம்ப ஒரு மாதிரி ரக்குடாக நீங்கள் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவர் ஜிம்முக்கெல்லாம் அனுப்பி அவரை ரெடி பண்ணார் முருகதாஸ். ஆனால் அதே டைப்பாக ஒரு படம் அமரன் முன்னாடி வந்துருச்சு. அதில் வந்து உங்களுக்கு காமெடியான ஒரு சிவகார்த்திகேயன் நம்ம பார்க்க மாட்டோம். என்ன முருகதாஸ் நினைச்சாரோ அது அமரனில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால முருகதாஸ் நினைச்சது 2வதாக வரும். பட் அதில் டோட்டலாக வேற சிவகார்த்திகேயன் தான் பார்ப்பீங்க நீங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து முருகதாஸ் வந்து நிறைய படங்கள் வந்து வெற்றி படங்கள் கொடுத்துருப்பார் சார். இப்போ கடைசியாக வந்த படங்கள் வந்து பெருசாக பேசும் பொருளாக மாறல. இப்போ இந்த படம் வந்து கம்பேக் படமாக இருக்குமா சார்? முருகதாஸ் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து தர்பார் படம் வந்து சரியாக போகாது தான் முருகதாஸு கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்திருச்சு. அதுக்கு முன்னாடி மகேஷ் பாபு படம் ஒன்று பண்ணார். ஆமாம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அவருக்கு ஒரு சின்ன பின்னடைவை கொடுத்துருச்சு. பட் ஒரு டைரக்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எதுவுமே சோடை போனது கிடையாது. ரொம்ப சிறப்பாக படம் பண்ணுற டைரக்டர் தான் அவர். இன்னொன்று வந்து இப்போ சில டைரக்டர் வந்து ஃபேட் அவுட் ஆயிடுவாங்க. பட் முருகதாஸ் வந்து அவர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இப்போவும் களத்தில் அவர் ஓடிட்டு தான் இருக்கார், ஓடுற குதிரை தான் அவர். ஸோ அதனால் வந்து இப்போ சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் விரும்புகிற விதத்தில் ஒரு படத்தை நிச்சயமாக கொடுப்பாரு. இந்த பராசக்தி இந்த படம் எப்படி சார் வந்துட்டு இருக்கு? ஏன்னா இப்போ நம்ம பச்சையப்பன் காலேஜில் நிறைய ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க முடியுது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது எல்லாமே இப்போ அந்த விண்டேஜில் நடக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது இதெல்லாம். ஆமாம். இல்லை அதில் அவருடைய காஸ்டியூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஜெமினி கணேசன் மாதிரி, ஜெமினி கணேசன் வந்து பராசக்தி அந்த இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்து. ஆமாம், நல்ல ஒரு புது சிவகார்த்திகேயன் நம்மளால் பார்க்க முடியும் போல இருக்கு. பட் அதுதான் இப்போ நம்ம பலமுறை பேசின விஷயந்தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி
அரசியலுக்குள்ளே வர்றாங்க, எப்படி இந்திக்கு எதிராக வந்து அவங்க ஒரு பெரிய போராட்டம் இந்தி திணிப்புக்கு எதிராக நடத்தினாங்கங்கிறது தான் அந்த கதை. அதற்குள் காதல் இருக்கான்லாம் நமக்கு தெரியல. பட் காலேஜ் அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அதுக்குள்ளே ஒரு காதல் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும், ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். பட் அதெல்லாம் சுதா கொங்கராவுக்கு தெரியாதது இல்லை. ஒரு தீவிரமான அரசியல் படமாகவும் அது வரப்போகுது. இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு ஆங்கராக அறிமுகமாகி இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக இருக்கார். நீங்கள் தொடர்ந்து அவருடைய பயணத்தை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவருடைய வளர்ச்சி எப்படி சார் இருக்குது? அபாரமான வளர்ச்சிங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு அபாரமான வளர்ச்சி தான். இப்போ சின்னத்திரையிலேருந்து அவர் வரும்பொழுது ஏதோ 10ஓட 11 ஒரு நடிகராக இருப்பார்னு தான் நம்ம நினச்சோம். அவருடைய மரங்கொத்தி பறவையெல்லாம் பார்க்கும்பொழுது கூட ஒரு சாதாரணமாக ஒரு டிவிலேருந்து ஒருத்தர் வந்தார், ஏதோ நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவரை உருவாக்கிட்ட விதம் தான் இங்கே ரொம்ப சிறப்பானது. கூடவே ஆர்டி ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் தான் வந்து இவரை கரெக்டாக மோல்டு பண்ணி கொண்டு வந்தார். ஆக்சுவலாக இவருடைய நோக்கம்ங்கிறது ஒரு சந்தானம் மாதிரி ஒரு நகைச்சுவை நடிகராக நம்ம வரணுங்கிறதுக்காக தான் அவர் வந்தார். நடுவில் கூட ஒரு படம் வந்து ஒரு காமெடிக்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார். வந்த பிறகு ஆர்டி ராஜா அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த அட்வான்ஸை கொண்டு போய் திருப்பி கொடுத்து, நீ காமெடியனாலாம் நடிக்கக்கூடாது, நீ நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கணும்னு அவரை வற்புறுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் சொந்த படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஆர்டி ராஜா வந்து பினாமியாக இருந்து அவர் சொந்த படங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னொன்று, ஒரு பெரிய நடிகருக்கு ஆடியோ லான்ச் எப்படி நடக்குமோ, ப்ரொமோஷன்ஸ் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடத்தணும்னு நினச்சி பண்ணார். அன்னைக்கு அந்த செலவை எல்லாமே ஆர்டி ராஜா நம்ம பண்ணலான்னு சொல்லி பண்ண வச்சார். ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மான்கரத்தை படமெல்லாம் வேறு தயாரிப்பாளர் பண்ணது தான். அன்னைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு அவங்க நிறைய செலவு பண்ணாங்க. ஹன்சிகா மோத்வானியெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு ஹீரோயினாக நடிக்க வைக்கும்போது இங்கே பெரிய சலசலப்பு வந்துச்சு இண்டஸ்ட்ரியில். இவருக்கு ஹன்சிகா மோத்வானி ஹீரோயினா அப்படின்லாம் பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பல முன்னணி நடிகைகள் சிவகார்த்திகேயனோட நம்ம சேர்ந்து நடிக்க மாட்டோமான்னு ஏங்குற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். ஸோ அப்போ அவருடைய வளர்ச்சியை நம்ம வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு அசுர வேக வளர்ச்சியாக இருக்குது. சும்மா கிராஜுவலான வளர்ச்சியாக கூட இல்லை, அசுர வேகத்தில் இருக்குது. ரொம்ப அதை திட்டமிட்டு அவர் போகிறாரு. இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே அவருடைய தியாகம் தான். நான் வந்து இதை பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு மனசு அவருக்கு இருக்குது. என்னென்னா தன்னுடைய சம்பளத்தையும் விட்டு கொடுத்து கடன் பேப்பர்லையும் கையெழுத்து போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இப்போ 90 கோடி ஒருத்தனுக்கு கடன் இருந்ததுன்னு வைங்களேன், செத்தே போயிடுவான். ஐயோ எப்படா நம்ம வந்து படப்பிடிப்பில் வந்து கூட வசனங்கள் வராது, அந்த கடன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனாலும் அந்த கடனை வந்து அவர் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நடித்து ஒரு பக்கம் கடன் அடைச்சிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய சம்பளத்தெல்லாம் இழந்து அவர் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் கொஞ்ச காலம். நடுவில் அவருக்கு என்ன நோக்கம்னா, சினிமாவில் நம்ம நிச்சயமாக ஒரு இடத்த பிடிப்போம், அன்னைக்கு நம்ம சம்பாரிச்சுப்போம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த அமரன் படத்தினுடைய 100வது நாள் விழா கலைஞர் அரங்கத்தில் நடந்துச்சு. அங்கே வந்து அவர் கமலஹாசனுக்கு நன்றி சொன்னார். எதுக்கு தெரியுமா சார், இந்த படத்தில் தான் நான் முழுசாக என் சம்பளத்தை வாங்கியிருக்கேன், இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் நான் முழுசாக சம்பளத்தை வாங்கினதே கிடையாது, விட்டு கொடுப்பேன், கடன் வாங்கி கொடுப்பேன், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும், ஆனால் என்னை மரியாதையோடு நடத்துனீங்க. அது அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ஏன்னா இப்போ மதுரை அன்புகிட்ட தான் கடன் வாங்கியிருப்பாங்க படத்துக்காக. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நான் அன்பு ஆஃபீஸில் தான் இருப்பேங்கிறார் அவர். எவ்வளோ பெரிய வேதனை பாருங்களேன். ஒரு படத்தோட ஹீரோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது அது வெற்றியா தோல்வியான்னு எங்கேயோ ஒரு கோயிலில் உட்காந்து ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுட்டு போய் ஃபைனான்சியர் ஆஃபீஸில் உட்காந்து அந்த கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி விடிய கிளம்புற வீட்டுக்கு வந்து தூங்கி, இது என்ன மாதிரி கொடூரமான வாழ்க்கை பாருங்கள். அதை நினைவுபடுத்துகிறார். எல்லா படம் ரிலீஸ் ஆகும்போதும் நான் அன்பன் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் நிம்மதியாக வீட்டில் இருந்தேன்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஏதோ மேடை பேச்சுக்காகவோ அல்லது வந்து கமலஹாசனை புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக அவர் சொல்லலை. உள்ளபடியே இந்த படத்தை அவர் ரசித்தார். அப்படி வந்து அவரை வச்சுக்கிட்டாங்க. இனிமேல் அவருடைய வாழ்க்கை ஓட்டம்ங்கிறது சிறப்பாக இருக்கும். இப்போ இவ்வளோ ஒற்றுமையாக இருந்தார் ஆர்டி ராஜா அவர் கூட, அப்புறம் ஏன் சார் அவரை விட்டு பிரிகிறாரு? அதுக்கு காரணம் இல்லைங்க, எப்போவுமே பணம்னு ஒரு நடுவில் வந்ததுன்னா அது ஒரு பிரிவினையை தூண்டும். அது ஆர்டி ராஜா பண்ணது எல்லாமே சிவகார்த்திகேயனுக்காக தாங்கிறது சிவகார்த்திகேயனுக்கும் தெரியும். ஆனால் மிதமிஞ்சிய அளவுக்கு அது போகும்பொழுது நாங்கள் கூட அப்போ அந்த பலமுறை நம்ம பேசியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு படத்தினுடைய கடைசி நாள் படப்பிடிப்பு, ஆக்சுவலாக ரஜினி, கமல், அஜித், விஜய் படங்கள் கூட கடைசி நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொழிலாளர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய அளவு கிஃப்ட் கொடுப்பாங்க, சரக்கடிக்க விரும்புகிறவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். அதனால் ஆர்டி ராஜா இதே பிரசாத் லேபில் ஒரு பெரிய செட்டு போட்டிருந்தார். அந்த தொழிலாளர்கள்லாம் வர வச்சு அங்கே வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, விருந்து கொடுக்கறதே ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி அந்த ஏரியாவை செட் பண்ணி
அங்கே பண்ணாங்க. அப்போ பார்த்துட்டு எதுக்கு இந்த வெட்டி வேலையை இவங்க பண்ணுறாங்க, ரஜினி கமல் அஜித் விஜய் பண்ணாதது எதுக்கு சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு, gift கொடுங்க. இப்போ கடைசி நாள் படப்பிடிக்கும் பொழுது ஒரு 100 நாள் நம்மளோடு பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு நாம் ஏதாவது கொடுக்கணுங்கிறது எல்லாருமே இன்னைக்கு அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப கொடுக்குற விஷயம். ஆனால் அதை ஏன் இவ்வளவு நீங்கள் ஒரு செட்டு போட்டு அவ்வளவு பிரம்மாண்டமாக அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நம்ம அப்போ பேசணும். அதே மாதிரி வந்து அவருடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சா ஏதோ ஒரு ப்ரொமோஷன் இதில் நடந்துச்சு லீலா பேலஸில். ஒரு பிளேட்டு சாப்பாடே 5000 6000 தெரியல, அவ்வளோ பேருக்கும் அங்கே வந்து ரெடி பண்ணாங்க. இது வந்து அதிகப்படியான ஒரு வேலை. அது நீங்கள் அதையே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணீங்கன்னு வச்சுங்களா 1500 அது முடிஞ்சிடும். அங்கே கொடுக்குற ஃபுட்டு தான் இங்கேயும் கொடுக்க போகிறீங்க, அதை தாண்டி ஒன்றும் பெருசாக கொடுத்துட போதில்லை. அப்போ எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டமான செலவுங்கிறதெல்லாம் நம்ம பலமுறை பேசியிருக்கோம். பட் அன்னைக்கு அவங்க இருந்த சூழலுக்கு இது எதுவுமே காதில் விழல. பட்டு இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி ஒரு கட்டத்தில் கடன் மொத்தமாக வந்து நிற்கும் பொழுது தான் ஐயோ ஆர்டி ராஜா நம்மளை ராங் கைட் பண்ணிட்டாரோன்னு அவர் நினைக்கிறார். பட் ஆர்டி ராஜாவை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீ சாதாரண ஹீரோ கிடையாது, நீ வந்து இன்னைக்கு யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு வர வேண்டிய ஆளு, அதனால் வரும்போதே அந்த ரேஞ்சில் வந்துருங்கிறதுக்காக அவர் மெல்ல மெல்ல டியூன் பண்ணுறதுக்காக பண்ண வேலைகள் தான் இதெல்லாம். ஆக்சுவலாக இவர் மேலேயும் தவறு இல்லை, இவர் மேலேயும் தவறு இல்லை. ஆனால் நடுவில் கடன் வந்து நிற்கும் பொழுது இதை நம்ம தான் கட்டணுங்கிற ஒரு சூழல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரிவு ஒன்று வரும். அதுதான் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. சார் இப்போ இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்டால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெமோ ஆடியோ லான்ச்சில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அழுதுருப்பார், அந்த அழுகைக்கு காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக என்னன்னாங்க, அவர் வளர்ந்து வரும்பொழுது அவருடைய வளர்ச்சியை கணிச்சிட்டாங்க. இங்கே இவர் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய இடத்துக்கு போவார். அதுக்கு காரணம் என்னென்னா அவர் பேஸே அப்படி இருந்துச்சு. அவர் டிவியில் இருக்கும் பொழுதே அவருக்கான ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிட்டார். அப்போ சினிமாக்குள்ளே வரும்போது அந்த ஆடியன்ஸ் எல்லாருமே வர்றாங்க. அப்படியே மெல்ல மெல்ல அவருடைய குரோத் வருது. ஒரு கட்டத்தில் இவர் ஒரு பெரிய இடத்துக்கு வருவார்னு தெரிஞ்சு ஆளாளுக்கு வந்து அட்வான்ஸை கொடுக்குறாங்க. அப்போ அவர் வாங்கின சம்பளம் வந்து ரொம்ப ரொம்ப சொற்பமான ஒரு சம்பளம். அந்த சம்பளத்துக்கு வாங்குறாரு. அதற்கப்புறம் அவருடைய படம் மெல்ல பிக்கப் ஆகும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய சம்பளத்துக்கு எனக்கு நடிச்சு கொடுன்னு வந்து நிற்கிறாங்க. அப்போது இவர் தற்போது வாங்குகிற சம்பளத்துக்கும் பழைய சம்பளத்துக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க அது எப்படி உங்களுக்கு வேணால் கால் ஷீட் கொடுக்குறதுல நான் முன்னுரிமை தரேன், எனக்கு இதே சம்பளத்தை நீங்கள் நடினா நியாயமே கிடையாது, நீங்கள் அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 50% ஏற்றி கொடுங்க அப்படின்னு இவர் கேட்கும் பொழுது அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவது. என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி ஒரு இதை கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் ப்ரொடியூசர் கவுன்சிலில். இதில் சிலர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு பதவியிலையும் இருக்காங்க. அப்போ அவங்களே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்களே ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அங்கே ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ இதுக்கிடையில் வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை ஒரு சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலையோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ அங்கே போகும்பொழுது அங்கே ஒரு குடைச்சலை கொடுக்குறாங்க, அதை நடத்த விடாத அளவுக்கு. இன்னொன்று, இங்கே ஒரு பக்கம் விளம்பரம் வந்து நாளிதழ்களில் கொடுக்கக்கூடாதுன்னு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. அந்த கட்டுப்பாட்டை இவங்களே மீறுறாங்க. யார், சிவகார்த்திகேயனும் ராஜாவும் மீறுறாங்க. அது தவறு. கட்டாயமாக ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கும்போது ரஜினி படத்துக்கே நீங்கள் வந்து கால் பக்கம் விளம்பரம் தான் கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது நீங்கள் எப்படி ஒரு பக்கம் கொடுக்கலாங்கிறது தயாரிப்பாளர் சங்கத்துடைய கேள்வி. அதுக்கு 10 லட்சம் ரூபா ஃபைன் போடுறாங்க. அன்னைக்கு 10 லட்சங்கிறது மிகப்பெரிய காசு. அந்த காசை கட்டினா தான் உன் படத்தையை நாங்கள் ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஏதோ மலேசியாவில் நடக்கிற இருந்த நிகழ்ச்சியை அவங்க தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு சூழல் போகுது. இப்படி நாலாபுரத்துலேயும் அவருக்கு குடைச்சல் கொடுக்கும் பொழுது அவர் மீதும் கொஞ்சம் தவறு இருக்குது. அவர் இல்லாத வெளி ஆட்கள் மூலமாக வர்ற பிரச்சனைகளும் கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மேடையில் அவர் அழுது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்பவே நன்றிகள் சார். நன்றி.